அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். ஆகஸ்ட் 11 முதல் ஆகஸ்ட் 17 வரை இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 2இல் குரு அமையப்பட்டிருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நெருங்கியவர்கள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக திருப்திகரமாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்ல ஒரு லாபகரமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் ஏற்படும். பேச்சில் மட்டும் சற்று கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 11 ஞாயிறு 12 திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். 13 செவ்வாய் 14 புதன் 15 வியாழன் பகல் 12 மணி 52 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 13, 14, 15 ஆகிய நாட்களில் ஒரு புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று கேந்திரஸ்தானமான 4இல் இருப்பதால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சனி பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் எல்லாம் கூட தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இந்த வாரத்தில் குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 11 ஞாயிறு 12 திங்கள் 13 செவ்வாய் 14 புதன் ஆகிய நாட்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். 15 வியாழன் பகல் 12 மணி 52 நிமிடத்திற்கு மேல் 16, 17, 16 வெள்ளி 17 சனி ஆகிய நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நான் குறிப்பிட்ட நேரத்தில் முடிஞ்சவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் வார இறுதி நாட்களில் சற்று பொறுமையோடு இருந்தால்தான் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். அதனால் எதிலும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள்
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் 13 செவ்வாய், 14 புதன், 15 வியாழன், 16 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகச் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பதும், தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பேச்சால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் வலிமை உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு பிள்ளை பேறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த நாட்களில் ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது 15 வியாழன், 16 வெள்ளி, 17 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நாட்களாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 10ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களே உங்கள் மன அமைதியை குறைப்பார்கள். எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் மேலோங்கி உங்களது மன அமைதியானது குறையும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. பொதுவாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 11 ஞாயிறு, 12 திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். தொழில் ரீதியாக ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை உண்டாகும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 13 செவ்வாய், 14 புதன், 15 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். துலா ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சூரியன் 10ல் இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 8ல் குரு சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும்.
அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் இந்த வாரத்தில் அடைவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக 11 ஞாயிறு, 12 திங்கள், 15 வியாழன், 16 வெள்ளி ஆகிய நாட்கள் பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்கள் தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 13 செவ்வாய், 14 புதன், 15 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பொருளாதார அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூல பலனை ஏற்படுத்தும் அமைப்பாகும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல்பட்டு ஒரு அனுகூல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பும், மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய ஒரு யோகமும் வருகின்ற நாட்களில் ஏற்படும். உங்கள் பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையான நிலை நீடிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 11 ஞாயிறு, 12 திங்கள், 15 வியாழன், 16 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குருவும் 3இல் ராகுவும் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். சூரியன் உங்கள் ராசிக்கு 7இல் சஞ்சரிப்பதால் பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து சென்றால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் பொறுமையை கடைப்பிடிப்பது மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என பார்க்கின்ற பொழுது 11 ஞாயிறு, 12 திங்கள், 13 செவ்வாய், 14 புதன் ஆகிய நாட்களில் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டால் அந்த முயற்சியில் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். இந்த வாரத்தில் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் ராகு, 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம்.
உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன் 7இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்ற காரணத்தினால் ஒரு சில உதவிகளை நீங்கள் பெறுவீர்கள். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக சில புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக வரும் நாட்களில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்துக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் கூட வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக 13 செவ்வாய், 14 புதன், 15 வியாழன், 16 வெள்ளி ஆகிய நாட்கள் ஒரு மிகச்சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக பொறுமையை கடைபிடிப்பது, விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், 5இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஒரு சில அனுகூல பலன்களை அடைவீர்கள். பொதுவாக விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் தேவையற்ற நெருக்கடிகள் சில ஏற்படலாம். அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசுவீர்கள், அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இந்த வாரத்தில் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு சில அனுகூல பலன்களை அடைய முடியும். இந்த வாரத்தில் குறிப்பாக 11 ஞாயிறு, 12 திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் 11, 12 ஆகிய நாட்களில் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். 15 வியாழன், 16 வெள்ளி, 17 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.